இது மட்டும் இல்லை, இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கோம், திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஆஃபீஸில் பிரச்சனை வந்துருமோ, ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. அந்த இது என்ன மாதிரி இங்கப்பா இங்க என்ன தெரியுமாண்ணே, நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையா யாருக்கிட்டையுமே கொடுக்கல. நம்ம ரொம்ப பாதுகாப்பா பார்த்துப்போம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்போ நீங்க சம்பாதிக்கிறதோ இல்ல நீங்க சேர்த்து வைக்கிறதோ எல்லாமே உங்க குடும்பத்துக்காக, கரெக்டா? இப்போ அந்த வேலை தான் உங்களோட மூலம்னு வச்சுங்க. அவங்க ஒரு பிரச்சனை விட்டா இதுக்கப்புறம் நான் எப்படி தாண்டி போவேன்? ஆர் என் அம்மாவோ என் குடும்பமோ என் கூட இருக்கு, அவங்களுக்கு உடம்பு சரியாம போயிட்டா எப்படி அதுல இருந்து நான் மீண்டு வருவேன்? என் மனைவியும் நானும் இருக்கோம், நாளைக்கு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் எப்படி இதை கடந்து வருவேன்? இப்போ நீங்க என்ன பண்ணாலும் நடக்கக்கூடிய எதையாவது மாத்திட்டீங்களா? உங்க லைஃப் எடுத்துக்கங்க. உங்க லைஃபை 10 வருஷமா பிரிச்சுக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 வயசு ஆகுது. முதல் 10 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்களா? அந்த 10 வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 10 வருஷத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சே. எல்லாமே சொல்லுங்க. நீங்க வாழ்க்கையில அப்போ நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது அந்த வாழ்க்கையில. ஆர் நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்குது. எதிர்பார்த்த விஷயம் சுமூகமாவும் முடிஞ்சிருக்காது, எதிர்பார்க்காத விஷயம் பாதகமாவும் முடிஞ்சிருக்காது. ஸோ இந்த 10 வருஷம் கொடுத்த லேர்னிங் என்ன உங்களுக்கு? அந்த அடுத்த 10 வருஷம் இருக்கு இல்லையா, அதை நான் எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும்ன்றத உங்களுக்கு கத்துக்கிறது. உங்க மகளோ உங்கள் மனைவியோ உங்க நண்பர்களோ உங்க உற்றார் உறவினர்களோ இவங்க எல்லாரையும் என் எண்ணம் காப்பாத்து. நீங்க நல்லா இருக்கணும், நான் வாழறேன், உங்களுக்காக நான் வாழறேன். என் எண்ணம் சரியா இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தப்பு நடக்கும்? நீங்க உங்க குழந்தைங்களை வளர்க்குறீங்க இல்லையா, நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் படிப்பு கொடுத்தாலும் என்னதான் கொடுத்தாலும் அவங்க அவங்கள மாதிரிதான் வாழ போறாங்க, கரெக்டா? யூ கேனாட் டிசைட் தேர் லைஃப், நல்லா தெரியும். ஆனா வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஆல்வேஸ் பி சப்போர்ட் ஃபங்க்ஷன். இந்த வாழ்க்கையில என் மகளுக்கும் மகனுக்கும் நான் இன்னைக்கும் துணையா நிற்பேன். எனக்கு ஏத்த மாதிரியோ இல்ல நான் எவ்வளவு பாதுகாப்பா அவங்கள வச்சுக்கிட்டாலும், இப்ப நீங்க எவ்வளவு 4 பக்கம் சிசிடிவி வச்சு என் வீட்டுல இருக்கிற குழந்தைய நான் பாத்துக்கினாலும் தனி கூட நான் பாத்துக்க முடியாது. நான் கண்ண சில நேரத்துல விழுந்துருவேன். அவங்க அதை கடந்துதான் வருவாங்க. பாதுகாப்புன்றது என்ன? என் எண்ணம் தான். சில விஷயங்களை நடந்தாதான் கத்துக்க முடியும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம ஆசையாவோ இல்ல நம்ம பாதுகாப்பு தன்மையாவோ இருக்கணும். இல்ல அது நடந்தாதான் அதுல இருந்து கத்துக்கும். அழவே தெரியாதவன் பசியை பத்தி அழைய பத்தி எப்படி புரிஞ்சுப்பான்? இப்ப நான் அழுததே கிடையாது, சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப சொபஸ்டிகேட்டடா வந்தேன். இன்னொருத்தன் அழுதானா நடிக்கிறான்னு சொல்லுவேன். ஆமால, எனக்கு பசியே தெரியாது. பசி வந்தா எவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த உடம்புன்னு எனக்கு தெரியாது. பசி வந்தா என்ன மாதிரி உணர்வுகள் எனக்குள்ள நடக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த பசி எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் முன்னாடி வந்து ஒருத்தன் பசின்னு அழுவும் போது எனக்கு அவன் உணர்வே தெரியாது. ஆனா நான் பசியில இருந்திருந்தேன்னா 5 ரூபாய் கொடுக்குறதுல 2 இட்லி வாங்கி சாப்பிடறானு. ஏன்னா நான் கடந்தேன்ல. அந்த கடக்கிறதுக்கு நீங்க அவங்களை விடணும்ல. நீங்க இவ்வளவு பாதுகாப்பா இருந்தீங்கன்னா அவங்களை கடக்க வைக்கவே முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் கிவிங் a comfort zone for everybody. நடக்கக்கூடியதை ஏதோ ஒரு விதத்தில் நான் தடை. இப்ப நீங்க சொல்றீங்க புள்ள அங்க வெளியே இருக்காரு, விழுந்துருவா நீங்க நினைக்கிறதோ அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நினைக்கணும். ரொம்ப பார்த்து ஸ்டெப் எடுக்க வச்சு தானே கீழே விழுந்துருவா. புரியுதுங்களா? என்னத்தால நீங்க பாத்துங்க, எல்லாமே நடந்தாலும் என் மகளும் மகனும் நல்லா இருக்கு. இதுதான் நான் நினைக்கிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கடக்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடு. ஏன்னா என் கடமைன்னு ஒண்ணு இருக்கு, நான் என் கடமையை செஞ்சுட்டேன். என் கடமையை தாண்டி வாழக்கூடிய அந்த எண்ணத்தால மட்டுமே நீங்க பண்ணுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய எதையும் மாத்தவே முடியாது. அதுதான் உண்மை. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்துக்குமே நீங்களே சாட்சி. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் மாத்திட்டீங்களா? முடியல. அதான் உண்மை. எண்ணம் அப்படியாப்பட்டது. நீங்க எண்ணத்தை சரியா வைங்க, எல்லாத்தையும் உங்களால மாத்த முடியும். இன்னைக்கும் சொல்றேன், நினைச்சா மாத்தலாம். எண்ணம் மட்டுமே உங்களை காப்பாற்றும். சத்சங்கம் அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். தியானம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்வில் நடைமுறையிலே காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயற்கை மார்னிங்ல அந்த பாசிட்டிவ் பவர் எனர்ஜி இருக்கும்போது ஒன்று வரும். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் இது இன்னைக்கு இருக்கிற வாழ்வில். இப்போ இதில் கிடைக்கிற இந்த மன அமைதி இன்னைக்கு நாள் முழுக்க, இப்போ நான் அதை தொடர்ந்து நான் என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய பணிக்காக நான் செயல்பட வேண்டியது. அது கிடைக்கிற மன அமைதியை அந்த நாள் முழுவதும் நான் எப்படி பதற்றம் இல்லாமல் செயல்படுத்த முடியும்? அதுக்கு ஏதாவது நீங்க வழிமுறை? தியானமோ பயிற்சிகளோ இதுக்கு டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. முதல் விஷயம், நீங்க விடிய காலையில தான் பண்ணணும், விடிய காலையில தான் வந்து இதை செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. இல்ல, எனக்குன்னு கிடைக்கிற நேரத்துல நான் அதை பண்றேன்னு. எவ்ரிபடி ஹேஸ் அ பர்பஸ். ஒரு அத்லெட்டிக்கோ ஒரு நார்மல் மனிதனுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு அத்லெட் விடிய காலம் வந்து 10 லேப் அடிப்போம். நம்மளால பண்ண முடியுமா? நம்ம ஒரு 10 நிமிஷம் வாங்கி போயிட்டு வந்து உட்காந்துருவோம். இதுதான் உண்மை.
உங்க வாழ்க்கைக்கான தேவை வேற, என் வாழ்க்கைக்கான தேவை வேற. நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், காலையில இருந்து நைட் வரைக்கும் சுத்தி நிக்கிறேன், சரிங்களா? இன்னொருத்தன் கிளர்க்கு, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆபீஸ்ல பெஞ்சில் உட்காடுறவன். ரெண்டு பேரோட வேலை தொழில் இதுவே வேற. எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே விதமான காலையில ரெண்டு பேரும் எழுந்து பயிற்சி பண்ணாங்கன்னா என்ன வருது? முடியாது இல்ல. ஸோ இங்க பயிற்சிகளோ இல்ல கொடுக்கப்பட்டதோ ஒரு மனிதன் இங்க வந்து பொதுப்படைங்க எதுவுமே கிடையாது. உங்க எல்லாரையும் உட்கார வச்சு நான் ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தேன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. நீங்களானாலும் ஒரே ஏஜ், ஒரே நோய், ஒரே பிரச்சனையில இருந்தாலும் ஒரே மருந்து ரெண்டு பேரையும் காப்பாத்துது. அதான் உண்மை. நீங்க உடலாலும் எண்ணத்தாலும் வேற, நான் உடலாலும் எண்ணத்தாலும் வேற. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றது தெரிஞ்சுதான் நான் கொடுக்க முடியும். இப்போ இந்த பயிற்சிகள் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, பயிற்சிகள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ஜஸ்ட் ப்ரிப்பரேட்டரி தான். ஒரு மனிதர் இந்த இயற்கையை அப்சர்வ் பண்ண என்ன தேவைன்றதான் இங்க கொடுக்குறோம். உங்க பிரச்சனை வேற. இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்றவரு, இப்போ நீங்க பயிற்சி எப்படி வாங்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க கேட்டதுனால சொல்றேன், ஒரு நாள் பூரா நான் ஒர்க் பண்றேங்க, எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி லெவல் ரொம்ப டவுன் ஆயிடுங்க, எப்படிங்க நான் எனர்ஜி லெவல் ஹைக்ல வச்சுக்கிறது? இதுக்கு ஒரு பயிற்சி உண்டு. ஏங்க நான் வந்து சாப்பிட்றது கரெக்டான டைம்ல சாப்பிட முடியாது, என் வேலையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு லேட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என் உடல்நிலையில அல்சர் ப்ராப்ளம் வந்துடும். நான் என்ன மாதிரி பயிற்சி பண்ணா இதுல நான் சரியா இருக்கலாம்? நாள் பூரா நின்றுட்டு இருக்கேங்க, காலெல்லாம் வலிக்குது, நரம்புகள்லாம் வலிக்குது, இதுக்கு நான் என்ன மாதிரி பயிற்சி பண்றதுங்க? நாள் பூரா வெயிட் தூக்குறேங்க, புஜங்கள்லாம் வலிக்குது, இதுக்கு நான் இந்த மாதிரி பயிற்சி ஸ்பெசிபிக் டு ரிக்வயர்மெண்ட். ஜென்ரலா கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு 100 சுகக்கிரியா பண்ணுங்க சரியாயிடுவீங்க, நீங்க வந்து 100 பிராணாயம் பண்ணுங்க சார், சட்ட லெவல் ஒர்க். இங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பழக்கம் உண்டு, காலையில இருந்தோடனே ஒரு சொம்பு தண்ணி குடிக்கலாம், உடம்பு கிளியர் ஆகும், 5 லிட்டர் தண்ணி குடிக்கும். பைத்தியக்காரன். ஒருத்தரோட கிட்னி இருக்கு இல்லையா, அதோட கெப்பாசிட்டி வேற, அது ஒரு ஃபில்டர் இருக்கு, ஒண்ணு இவ்வளவு கேலன்ஸ் ஆஃப் தண்ணியை தான் தாங்கும். ஒருத்தன் அவன் வாழ்நாள்ல 50,000 லிட்டர் தண்ணி தான் குடிக்க முடியும்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவன் 1,00,000 லிட்டர் கொடுத்தா என்ன ஆகும்? கரெக்டுங்களா? மனிதன் வேறுபடுறான். நீங்க இதையே வந்து ஜெனரலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க பேட்டர்ன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அது. கரெக்ட் இல்ல? உங்க எல்லாருக்குமே ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாரும் செய்யுங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது ரொம்ப தப்பு, அபத்தமான விஷயம். இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனாலதான் எந்த பயிற்சியும் யாருக்குமே பலனளிக்க மாட்டேது. இங்க எதுவுமே யாருக்குமே பலனளிக்காத காரணம் அதுதான். எல்லாம் யூனிவர்ஸ்ல எல்லாமே சரியாயிடும். இது சில பேரோட நம்பிக்கைக்கு எதிரான விஷயம், பட் இருந்தாலும் பேச வேண்டிய சூழ்நிலை. ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இவ்வளவு இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு கோவிலுக்கு போங்க, ஒரு 5 விளக்கு போடுங்க, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வைங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கிறவருக்கோ யாருக்கோ நீங்க விளக்கு போட்டாதான் சரி பண்ணணும்னு தெரியுமா? உன்னை படிச்சது யாரு? வாழ்க்கையை பார்த்துட்டு யாரு? நீ விளக்கு ஏத்தனா நான் சரி பண்ணுவேன், இல்ல நீ விளக்கத்த வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். எனக்கு சந்தோஷம், விளக்கேத்தனா எனக்கு பிடிக்கும், நீ ஏத்துங்க, தப்பே கிடையாது. எத்தனை 1000 ஆள் கூட, ஆனா நான் ஏத்தனா சரியாயிடும் நம்புறேன் பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அடுத்தவரை தெரிவிங்க. அம்மனுக்கு பவர் இல்ல, முருகர்கிட்ட போகும். முருகருக்கு பைத்தியகாரத்தனத்தோட உச்சம். என் சந்தோஷத்துக்கோ என் ஆசைக்கோ நான் இந்த உலகத்தை என்ன வேணாலும் செய்யலாம். இறைவனுக்கு பூவை போடுங்க, விளக்கை ஏத்துங்க, வத்தி ஏத்துங்க, என்ன வேணாலும். ஆனா இதை செய்வதால் என் இறைவன் என்னை காப்பாத்திடுவான்னு நினைச்சீங்கன்னா அது பைத்தியகாரம். என் எண்ணம்னு ஒண்ணு இருக்கு, நான் மனசார எங்க உட்காந்து நினைச்சாலும் சரியா அவன் எனக்கு வழி கொடுத்துருவான். என் கண்ணீருக்கு அந்த பவர் இருக்கு, நான் ஏத்துற அந்த எண்ணெய்க்கு அந்த பவர் கிடையாது. இது நிஜம், சத்தியம். அதனால எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும்னா இருக்கிறவங்க எல்லாருக்கும் விளக்கு வாங்கி கொடுத்து சொல்லிடலாம். யூனிவர்ஸ்ல ஒரு லாவே போட்டுடலாம், பாஸ் பண்ணிடலாம் எல்லாருக்கும். அப்படி கிடையாது. நம்பிக்கைன்றது உங்களை சார்ந்தது, உண்மைன்றது இயற்கை சார்ந்தது. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பா நல்லா இருப்பான். இதை செஞ்சா நான் நல்லா இருப்பான்னு நினைக்கிறவன் அதை செஞ்சா நல்லா இருந்தா அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி சுத்திட்டே இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க கைட் பண்ண. ஸோ இறை அப்படி வேலை செய்யாது. சித்தர்கள் அதை கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. யானால கேட்டானோ நீ ஏத்திட்டு போறதுக்கு பிரச்சனை, அது நீ ஏத்ததுனால எனக்கு போதுன்னு கேட்பான். ஸோ அதனால அது உண்மை இல்லை. அதனால இங்க பயிற்சிகளும் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் எல்லா மனிதனுக்கும் வெவ்வேறு விதமாக தான் கொடுக்கப்படும். பொதுப்படையில சில விஷயங்கள் சொல்லலாம். காலையில இருந்து இந்த மருந்து சாப்பிடுங்க வெறும் வயிற்றுல அப்படின்னா அது அப்பதான் வேலை செய்யும். எம்டி ஸ்டொமக்ல தான் வேலை செய்யும். ஏன்னா அப்பதான் உங்க உடம்பு எழுந்திருக்கும், நிறைய என்சைம்ஸ் உள்ள இருக்கும். அப்ப அதை செய்யும் போது அது வேலை செய்யும். இருக்கிற எல்லா மருந்தையும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், வேற ப்ராப்ளம் உருவாது. அது எதுக்கு அந்த தன்மை உண்டு. அதை அது மாதிரி செய்யும் போது நல்லா இருக்கும்.
ஐயா நீங்க இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிவனோட இது நீங்க வச்சிருக்க லிங்கம் அதுக்கு ஏன் பட்டை போடலை? அதே மாதிரி நீங்க இவருக்கு மேல வந்து இது போட்டிருக்க கோரபாணி பொண்ணு போட்டிருக்கீங்க, சிவனுக்கு ஓப்பனா வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தூண் வந்து மேல வந்து நாயின்னு சொல்லுவோம் உங்களுக்கு, அது வச்சிருக்கீங்க. அந்த சைட்ல வந்து ஒரு குளம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க. இந்த இது ஒரு சக்தி மையம். இது கோவில்ன்றது நம்மளோட வழக்க சொல். நம்ம எல்லாரும் வாயில வழக்கு சொல்ல கோவில் 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 சொல்றோம். ஏன்னா மனிதர்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியுது. இந்த வாசலை தாண்டி வரக்கூடிய ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே இங்க இல்ல இருக்கும். இந்த கோவில் ஆரம்பிச்சதுன்னு இன்ன வரைக்கும் ஒரே ஒரு சக்சஸ் ஸ்டோரி எங்களுக்கு என்னன்னா, நாங்க என்ன இந்த கோவில் எப்படி உருவாக்கணும்னு நினைச்சாலும் அது அப்படி உருவாகாது. அதுக்கு நாங்க தான் சாட்சி. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு விதமான எந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்குள்ள வரும்போது அங்க ஒரு பாதம் வச்சிருக்கோம். இந்த ஆட்டோ தெரு கண்ணாடி திருப்பினா எப்படி ஆகுன்ற மாதிரி சில பேருக்கு நினைப்பு இருக்கும். அந்த பாதத்தை மேல ஏறி நின்னீங்கன்னா உங்களோட எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் இந்த பூமி உள்வாங்கும்ன்றது அதோட தன்மை. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு எந்திரத்தை ஒரு குருமார்கள் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஒரு மிகைப்படுத்தி இது நில்லுங்க, இது நடக்கணும் சொல்லவே கூடாது. நில்லுங்க, அதுக்கான வேலை நடக்கும். அது எப்படி நடக்கும், என்ன நடக்கணும்னா நம்ம பிரச்சனையே கிடையாது. நடக்கணும்னா நடக்கும். ஆனா இது நடக்கணுன்ற நம்பிக்கை எங்களை தாண்டி உங்களுக்கு இருக்கணும். யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு. அதே மாதிரி இங்க இந்த தூண் பாக்குறீங்களா, இது 21 அடி தூண். இது கீழே இருந்து ஒரே கல்லால் ஆகப்பட்ட 21 அடி. அதுக்கு மேல பைரவரை வச்சதுக்கான ஒரே காரணம், இங்க பைரவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இங்க 8 விதமான திக்கு இருக்கு. அஷ்ட திக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பைரவருக்கு உண்டு, ஆர் நாய்க்கு உண்டு. நாயை விட சென்சிபிள் மிருகம் இங்க எதுவுமே கிடையாது. நாய் மனிதன் வளர்க்கக்கூடிய மிருகமே அல்ல. நாய் மனுஷன் அதை பழக்கப்படுத்திட்டான். சரிங்களா? அது மனிதன் வளர்க்கக்கூடியது கிடையாது. ஒரு மனிதனோட எல்லா குணமும் நாய்கிட்ட இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஒரு நாயோட எல்லா குணமும் மனிதன் கிட்ட இருக்கும். மனிதன்கிட்ட இல்லாத குணமும் நாய்கிட்ட இருக்கு. நன்றி. அது நம்ம கிட்ட இருக்கே, நிறைய இருக்கே. காட்ட மாட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நான் சரியா பார்த்தது நம்ம காட்ட மாட்டோம். பிரச்சனை அங்கதான் நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம காட்டிட்டோம்னு வச்சுங்களேன், அதுகிட்ட வால் இருக்கு, ஆட்டி காட்டுது. அதான் சொல்ல வர. நம்ம கிட்ட நாக்கு இருக்கு, அதுதான் சொல்ல வர. அத கூட நம்ம வேற மாதிரி பண்றோம். நம்ம அதுதான் சொல்ல, நாய்க்கு வால் இருக்கு, அதை வெட்டிட்டோம். நாய் தான் எல்லை வகுக்கும். என்னோட பவுண்டரி இது நாய் சொல்றோம். மனிதரோட எதுக்கு சொல்ல வந்தனா, மனிதனோட அந்த நாய் தான் ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளதுன்னு சொல்ல வரேன். இல்ல, நாய் மனிதனோட கம்பேர் பண்ண வேண்டியதே கிடையாது. அதுதான் உயர்ந்த. அது ஒரு மாமிச யக்ஷி. தெரியுங்களா? நாய் வந்து ஒரு மாமிச யக்ஷி. நாயை நம்ம காவலுக்கும் வேட்டைக்கும் தான் பயன்படுத்தணும். மனிதனோட ஜெல்லாய் வாழ்றது கிடையாது. நீங்க பட்டுனீங்கன்னா பக்கத்துல வந்து பட்டுக்கிறது நாய் கிடையாது. நீங்க மனிதர்கள் அப்படி மாறிட்டாங்க. ஒரு மனிதனை காக்கக்கூடிய தன்மை உண்டு. நாய் எல்லை வகுக்கும், மனிதனும் எல்லை வகுப்பான். இது என் வீடு, இது என் தெரு, இது என் வாசல் மனுஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நாய் சொல்லுவோம், இதை தாண்டி நீ உள்ள வரக்கூடாது, இதை தாண்டி நான் உன்னை வெளியே விட மாட்டேன் அப்படின்ட்டு. புதுசா ஒருத்தன் வந்தா நாய் சேர்த்துக்காது உள்ள. மனிதனும் அப்படி புதுசா ஒருத்தன் அதுகிட்ட தான் நம்ம கத்துக்காது கஷ்டம். நம்ம கிட்ட அது எதுவுமே கத்துக்கல. நம்ம அதுகிட்ட இருந்து கத்துக்கணும். அதை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம், நம்ம பிள்ளை ஆக்கிட்டோம், எல்லாமே ஆக்கிட்டோம். ஆனா எவ்வளவுதான் ஆக்கினாலும் அது குணத்துக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியேதான் இருக்கு. ஆனா நம்ம மாதிரினே தான் இருக்கும் நம்ம குணம். ஸோ அஷ்ட திக்கும் 8 திக்கும் கட்டக்கூடிய தன்மை நாய்க்கு இருக்கு. அதோட சென்சிபிள் ஃபேக்டரே வேற. அண்ட் இந்த இடத்துல வந்து நாகத்துக்கான வாசம் உண்டு. இங்க அதுக்கான விஷயங்கள் இருக்கு. இந்த லிங்கம் உருவாக்குனப்போ இவரோட மொத்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 அடி இருக்காரு. இங்க இருந்து கீழே பூமி உள்ள இருக்காரு. அவர் பூமி உள்ள ஒரு கியூபிக்கல்ல சிதம்பர சக்கரம் பிளஸ் பல மகான்களோட அருள்ல வாங்கக்கூடிய சில பொருட்கள், சில வேடல்கள், நிறைய விஷயங்களை உள்ள வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா காஸ்மிக், இயற்கைக்கு ஒரு டவர் மாதிரி, ஆண்டனா மாதிரி. இங்க மேல என்ன மாதிரி எனர்ஜி இருந்தாலும் அது உள்வாங்கும். அது வாங்கினாதான் இங்க வந்து உட்காரவன் என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. உங்கள் எண்ணம் இங்க சிதறடிக்கப்படும். நீங்க என்ன மாதிரி எண்ணத்துல உள்ள வந்தாலும் நீங்க இங்க மாறுபடுவீங்க. அந்த மாதிரி ஒரு இதைதான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல லிங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டிலேயே. ஆனா லிங்கங்கள், கோவில்கள் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம உருவாக்குனதுதான். இது எல்லாருமே சித்தர்கள் வழிபட்ட ஒரு ஃபார்மேட்டா தான் இருந்தது. அது ஒரு டிவைஸா தான் யூஸ் பண்ணாங்க. யாருமே அதை வந்து சிவனாவோ சிவ பூஜையோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது. இந்த இயற்கையை வாங்கக்கூடிய ஒரு பவர் பேங்கா தான் அதை யூஸ் பண்ணாங்க. அந்த பவர் பேங்க்ல இருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ற ஒரு மனிதனா தான் அவன் இருந்தான். அதை வச்சா அது கூட கனெக்ட் பண்ணி உட்கார்ந்தா அதுல இருந்து எனர்ஜி வாங்கும். இதுதான் நிஜம், அதுதான் உண்மை. அப்படிதான் ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அது நாளடைவுல நம்ம வந்து பழக 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 அதுக்கு பூஜை பண்ணி தண்ணி ஊற்றி கற்பூரம் காட்டி
அது வேற லெவல் கொண்டு போயிட்டோம். நம்ம மனிதனை வந்து இப்போ இவர் இருக்காரு, இங்க வரீங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது, கம்முன்னு வந்து உட்காருவீங்க. நீங்க அலங்காரம் எல்லாம் பண்ணி வட்டி எல்லாம் காட்டி கருப்பங்க அதெல்லாம் எல்லாம் கண்ணத்துல போட்டு போய் ஆன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க என்ன பர்பஸ்க்கு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்குது. நீங்க எல்லாரும் ஒரு தேவையில தானே வரீங்க. இங்க அடிப்படை உங்க தேவை நிறைவேறணுமா இல்ல இங்க இருக்கிற வந்து பார்த்துட்டு போவீங்களா? இங்க இருந்து பார்த்துட்டு போனா நீங்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஜூக்கோ போய் பார்த்துட்டு போயிடலாம். இது ஒரு சக்தி எந்திரம். இந்த எந்திரம் வேலை செய்யும். எங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சிருக்கு, பல குருமார்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. அப்போ இங்க வேலை செய்யுன்ற மாதிரி தான் இதை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் புரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் நம்ம முடியாது. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு இது புரியும், யாருக்கு தெரியணுமோ அது இது தெரியும். அண்ட் இங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குளம் வந்து அது நர்மதா நதியிலிருந்து அந்த பானலிங்கம் வச்சிருக்க குளம். கம்ப்ளீட்லி எனர்ஜைஸ்டு. சித்தத்தன்மை தவறினவங்களோ இல்ல சித்தத்தன்மையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணி மருந்தா வேலை செய்யும். அந்த மாதிரிதான் அது யாருக்கு உத்தரவு வருதோ அவங்களை அங்க இறக்குவாங்க. இந்த கோவில்ல வரக்கூடிய இன்னொரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இங்க ராவண பிரதிஷ்டை உண்டு. ராவண சிலை இந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்றோம். இது வந்து குருமார்களால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. ராவணன் ஏன் வரார் அப்படின்றதுக்கு விடை சொன்னவர் அவர் தான். குருமார்கள் சொன்னது ராவணன் சிலை இங்க உண்டு, வியாக்கரபாதர் உண்டு, பதஞ்சலியர் உண்டு. இவங்க 2 பேரும் இங்க நிச்சயமா வராங்க. ஸோ இங்கே குருமார்கள் எப்படி கையெடுப்பு எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மட்டும்தான் இந்த கோவிலை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கே யார் வந்தாலும் உட்கார்ந்தா அவங்களுக்கு மாற்றம் நிச்சயமா நடக்கும். உங்களுக்கு மாற்றம் நடக்கும் வாங்கன்னு சொல்லி கூடவே கூடாது. இங்க வரணும், யார் வரணுன்றதை நாங்க முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா இங்க வரவங்க எல்லாருமே அவரோட கனெக்டட் ஏதோ ஒரு விதத்துல. வரவங்க யாருக்கோ இதை சொல்லி இப்படி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஒரு மருந்து சாப்பிட்டா இந்த மருந்து எனக்கு வேலை செய்யும் நான் நம்பி சாப்பிடணும், அது நிச்சயமா வேலை செய்யும். வேலை செய்யவே செய்யாது. எது சாப்பிட்டா என்ன நான் சாக போறது சாவதான் போறேன்னா எவ்வளவு மணி சாப்பிட்டாலும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ உங்கள் எண்ணம் இங்க வேலை செய்யணும். உங்க எண்ணத்துக்கு தான் இது வேலை செய்யும். அதுல ஒரு எனர்ஜி ஏற்கனவே இருக்கு. ப்ராப்பரான கேபிள்ல நீங்க தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அதை நாங்க கேபிள் கையில கொடுத்து நாங்க போய் கனெக்ட் பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது. அது வேலையும் கிடையாது எங்களுக்கு. ஸோ இந்த இடம் அப்படி உருவாக்கப்படுறது. இன்னைக்கு நீங்க எல்லாருமே இங்க இருக்கீங்க. அதிகபட்சம் இன்னொரு 30-40 வருஷம் இங்க இருக்கிற நாங்க இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மண்ணு விட்டு போயிடுவோம். வாய்ப்பே இல்லை வாழறதுக்கு அதுக்கப்புறம். ஆனா அதுக்கப்புறம் யார் இங்க வாழ்வா? இந்த மனுஷன் நிற்போம். இன்னும் தலைமுறைகள் தாண்டி நிற்போம். இங்க எத்தனையோ பேர் வருவாங்க, யாரோ என்னென்ன தேவைக்காக வருவாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இங்க இதை செய்ய வேண்டியது. இதை இப்படி டிசைன்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண வேண்டிய வேலையை நம்ம சரியா செய்யணும். கொடுக்கப்பட்டதை நம்ம செஞ்சுட்டோம்னா போதும், அது வேலையை செய்யும். இதே ஆண் கல் பெண் கல் இன்னொரு கல் அலிக்கல். அது எதனால எப்படி அது அது எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு நீங்க இது பண்ணீங்க? இல்ல எதுவும் தோணுனதுல கிடையாது. எல்லாமே குருமார்களோட கைடன்ஸ் தான். இப்படிதான் பண்ணணும். சரி, உங்க வீட்டுக்குள்ள நான் வரேன் அப்படின்னா வாசல் ஒண்ணு வச்சீங்கன்னா வாசலுக்குள்ள வந்தோடனே ஹால்னு ஒண்ணு வைக்கிறீங்க. அங்கதான் வெளியே இருந்து வரவங்க எல்லாருமே உட்காருவாங்க. எத்தோடனே உங்க பெட்ரூம்க்கோ இல்ல உங்க கிச்சனுக்கோ உங்களோட இதுக்கோ வந்துட முடியாது. ஒரு ஆக்சஸ் லிமிட் வைப்பீங்க எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி இந்த கோவிலுக்குள்ள வர மனிதன் அந்த படியை தாண்டி வரும்போது பல்வேறு எண்ணங்கள்ல வரும். எங்கெங்கயோ இருக்கீங்க, பிரச்சனைகள்ல இருப்பீங்க, பண பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும். அந்த எண்ணங்கள்ல வரவங்க அதை தாண்டி வந்தோடனே ஒரு பாதம் இருக்கும். அங்க ஒரு எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அங்க ஒரு மனிதன் நிற்கும் போது ஃபர்ஸ்ட் நியூட்ரலைஸ் ஆகும், ஒரு அமைதி நிலைக்கு போவான். அது மேல நிற்கும் போது அவனோட மனநிலையும் உடல்நிலையும் ஒரு சின்ன மாறுதல் வரும். அப்ப அந்த இடத்துல வரும்போது இந்த தூணு ஆண்கள்ல பண்ணியிருந்தா மட்டும்தான் எனர்ஜியை வாங்கும். உங்களை ஒரு ரேடியேஷனை வாங்கணும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு எக்ஸசைஸ் ரூம்குள்ள போறீங்கன்னா எந்த மெட்டல் ஐட்டமும் வச்சுக்காதீங்கன்னு. பிகாஸ் அந்த இடத்துக்கு அந்த பர்டிகுலர் ரேடியேஷன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டலை புல் பண்ற பவர் இருக்கு. கற்களுக்கும் அந்த பவர் உண்டு. அன்னைக்கு கற்களை உருவேற்றணும், மந்திரம் சொன்னோம், எண்ணெய் தேய்ச்சோம், எல்லாம் தேய்ச்சோம்னா அந்த கல்லுக்கு அந்த தன்மை இருந்தது. இங்க இருக்கிற எல்லா மெட்டலுக்கும் அந்த தன்மை உண்டு, தங்கத்தை தவிர. தங்கம் வெறும் பாசிட்டிவ் தான், ஏன்னா அது மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் இல்ல. சில்வருக்கு ஒரு பவர் உண்டு, பிரான்ஸ்க்கு ஒரு பவர் உண்டு, காப்பருக்கு ஒரு பவர். இது எல்லாத்தையும் செஞ்சுதான் ஐம்பொன்னு ஒரு பொருளையே செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா இந்த 5 மெட்டலுக்கு 5 விதமான பவர் இருக்கு. 5ஐயும் 5 டிஃப்ரெண்ட் ரேஷியோல தான் சேர்த்தோம். எல்லாத்தையும் ஒரே ரேஷியோல போட்டுலாம் நம்ம செய்யல. ஐம்பொன் சிலைகள் ஒரு ரேஷியோல செஞ்சோம். அப்படி போகும்போது அந்த சிலைக்கு உள்வாங்கக்கூடிய திறன் ஜாஸ்தியாகும். நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த நாதங்கள், அந்த சவுண்டை அது வாங்கி எமிட் பண்ணும். ஸோ அங்க வர அந்த மாதிரி தான் ஒரு ஆண்கள் எனர்ஜியை வாங்கக்கூடிய தன்மை உள்ளது. இங்க வந்து உள்ள உட்காந்து ஒருத்தன் தியானம் பண்றான், ஒரு எனர்ஜியை பண்றான்னா உங்க எனர்ஜிக்கு ஈக்குவலா இன்னொரு எனர்ஜி ஒன்று எமிட் ஆகணும் இல்லையா? ஒரு சாக்கடையை தாண்டி வரீங்கன்னா நீங்க அதை விட மனமான வத்தியை ஏற்றி வச்சிருந்தா சாக்கடை நாத்து அடிக்காது உங்களுக்கு. கரெக்ட் இல்ல? நீங்க சாணி மெரிச்சிட்டு வந்தீங்கன்னா சாணி நாத்து அடிக்கல.
சாணி நாத்தம் அடிக்குதான் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப அதிகமா வரும். உங்க வீட்லயே ஒரு தீஞ்சு ஸ்மெல் வருதுன்னு வச்சுங்களேன், சாதாரணமா இருக்கும் தீஞ்சு ஸ்மெல் வருதே அப்படின்னு நினைப்பீங்க. எங்க இருந்து வருது நல்லா அதோட ஃபோக்கஸ் அதிகப்படுத்துங்க, என்ன ஆகும், அந்த ஸ்மெல் ஜாஸ்தியா வரும். இன்னும் ஆக ஆக அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னே போய் பார்த்துருவீங்க. அந்த தன்மை தான் இங்கேயும் உண்டு. உங்க எண்ணம் எதை செயல்படுத்தி எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த ஃபோக்கஸுக்கான இன்டென்சிட்டி இங்க ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தானே கட்டமைப்பு பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ உள்ள வரீங்க, அப்ப அந்த ஆண்கள் உங்க எனர்ஜியை வாங்கிடுச்சு, பெண்கள் உங்க எனர்ஜிக்கு ஈக்குவலா ஒரு எனர்ஜி எமிட் பண்ணுது. இப்போ இதை பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜியோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோ கப்புள் ஆகும்போது சுத்தி இருக்கக்கூடிய தூண்கள் அடிக்கல்ல இருந்தாதான் அதுங்க அதை உள்வாங்காது. இல்லைன்னா நீங்க பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க, அது வாங்கிக்கும் உள்ள. நீங்க வீட்டுல ஏசி போடுறீங்க இல்லையா, உட்டு ஒரு விதமான கோல்ட்னஸ் அப்சர்வ் பண்ணும், ஸ்டீல் ஒரு விதமான கோல்ட்னஸ் அப்சர்வ் பண்ணும், அயன் ஒரு இதை பார்த்துருக்கீங்களா, வரக்கூடிய சில்னஸோட ரேஷியோ ஒண்ணுதான், 22 degrees 24 degrees 26 degrees. ஆனா எவ்ரி மெட்டல் ஆர் எவ்ரி மெட்டீரியல் which is placed விதவிதமான ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அத மாதிரி தான் கற்களுக்கும் அந்த தன்மை உண்டு. ஸோ அந்த பேட்டர்னை கரெக்டா பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த பலன் நீங்க அனுபவிக்க முடியும். சில கோவில்ல ஷர்ட் எல்லாம் போறதுக்கான ரீசன்ஸ் என்ன, நம்ம ரோமங்களுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு, எனர்ஜி எமிட்டிங் கெப்பாசிட்டி அங்க கம்மியா வச்சிருப்பாங்க. ஷர்ட்டை தாண்டி போகக்கூடிய எனர்ஜி எமிட்டிங் வைக்கும், அப்போ இன்னும் எஃபெக்டிவா நீங்க உடம்புல வாங்க முடியும். இன்னும் சில இடத்துல நீங்க இதை போட்டிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அது எந்த பேராமீட்டர்ல உள்ள போகணுன்றதை அது செய்யும். நம்ம போட்டிருக்க கோல்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயனில் போட்டால் ஒரு சில்னஸ் தெரியும், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீலில் போட்டால் ஒரு சில்னஸ் தெரியும், கோல்டு போட்டால் அந்த சில்னஸே தெரியாது. நம்ம வீட்டில் கூட ஒரு கோல்டோட இது கை வச்சான்னு வச்சுக்கலாம், அது ஒரு இதே தெரியாது. நம்ம வீட்டு பெண்கள்லாம் கம்பல்லாம் போடுறாங்க, அவங்களாம் சொல்லுவாங்க ஐ ஹாவ் மை ஃபேமிலி, பசங்க எல்லாம் இருக்காங்க, படிக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க, எனக்கும் ஒரு லோன்ஸ் இருக்கு, எனக்கும் கடன் இருக்கு, எனக்கும் ஒரு ரெகுலர் பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, நானும் ஹோட்டல் போறேன், நானும் ஜாலியாக வெளியே சுற்றுறேன், நானும் என் குடும்பத்தோட அவுட்டிங் போறேன், எல்லாமே பண்றேன். இது எல்லாம் என் வாழ்க்கை, சரிங்களா? என் வாழ்க்கைக்கான நோக்கம் ஒன்று இருக்கும்ல, அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாறிச்சு. எப்போ நான் சித்தர்களை உணர ஆரம்பிச்சேன். எல்லா மனிதனுக்கும் இங்க ஒரு நோக்கம் இருக்கு, வந்தோம், வாழ்ந்தோம், செத்துட்டோம், வெரி ஈஸி, சரிங்களா? அந்த காலத்துல சொல்லிட்டு போகல, நீ ஒரு மரம் வச்சுட்டு போனா நீ செத்துட்டாலும் அந்த மரம் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு உங்க அப்பா பேர் வைக்கணுமா, அதெல்லாம் உண்மை. நம்ம இறந்த பிறகும் ஒன்று வாழும். அப்படி ஒன்று கையில் எடுக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அந்த ஆசீர்வாதம் எப்போ வேணும்னா நம்ம என்ன அப்படின்றது இறக்கணும் தான். இங்கே ஒன்னே ஒன்று தான், அவன் தான் அரசன், அவன் தான் இங்கே எல்லாமே, நம்ம எல்லாருமே அவனுக்கு கேள்வி. நீங்கள் அங்கே உட்காந்து நிற்கிறீங்க, நான் இங்கே உட்காந்து நிற்கிறேன் அப்படின்னா அவன் போட்ட பிச்சை தான். இங்கேருந்து இங்கேருந்து தூக்கி அங்கே அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. You'll do it. அதனால எல்லாம் அவர். இந்த வாழ்க்கையை நான் வாழறதுக்கும் இந்த வாழ்க்கையை நான் செயல்படுத்துறதுக்கும் என்னை மாதிரி பல பேர் இந்த கோவில்ல சேரணும் அப்படின்றதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருப்போம் இல்லையா, ஒரு மனிதனால எதையுமே இங்க சாதிக்க முடியாது. பல பேர் ஊர் கூடி தான் தேர்வு எடுக்க முடியும். நான் ஒருத்தர் நினைச்சாலும் பண்ற முடியாது. அப்படி ஒருத்தர் 2 பேர் சேர்த்து எடுத்தா தப்பு தப்பா தான் போகும். ஸோ இதை செய்யறதுக்கு அதான் சொல்றேனே, மனித சக்திக்கு மீறிய முயற்சி. இந்த முதல்ல சித்தர்கள் கொடுத்தப்போ நாங்க நினைச்சது இதுதான், ஐயா இதை எங்களால செய்ய முடியுமா? ஏன்னா பொருளாதாரத்தால அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களும் கிடையாது, அவ்வளோ படிப்பினையும் கிடையாது, எதுவுமே இல்லை. நீ செய்யணுன்ற எண்ணம் வச்சா போதும். ஆனா அந்த எண்ணம் எவ்வளவு உறுதியா இருக்குன்றல. இப்போ இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க, இந்த டைமை இங்க வராம எல்லாராலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, கரெக்டா? எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ஒர்க். இங்க வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. இந்த 2 மணி நேரத்துல ஒருத்தர் பணம் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப ஜாலியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு, ஒருத்தர் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. பட் இதை தாண்டி இங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தகவல் வருது, இந்த இடத்துல இது நடக்குது, போகணுமா வேணாமா, 2 ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. நான் சொல்ற மாதிரி தான், லைஃப்ல எப்பவுமே ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். நீ எதை சொல்றியோ அதுதான் உன் வாழ்க்கை அமையும். ஆனா ஆப்ஷன்ஸ் என்னைக்குமே இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நான் எதை தொட்டனோ அதனால இங்க இருக்கேன். ஆனா சப்ஜெக்ட் நாலேஜ்ல ஒண்ணுமே வேணாம். இங்க உட்காந்து கண்ணு மூடிங்கன்னா பேசுவார். நாங்க வந்து சத்தியமா சொல்றேன், படிச்சுலாம் ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஐ எம் நத்திங், யூ ஆர் எவ்ரிதிங். என்னுள் இருப்பது நீ. இந்த மூச்சு, இந்த பேச்சு, இவ்வளவு நேரம் பேசுறேன், நாக்கு பல்லுக்கு நடுவில் மாட்டவே இல்லை. எப்பேற்பட்ட கிரியேஷன்! இங்க இருக்கிற எல்லாரும் என் கண்ணில் பதிகிறாங்க. எப்பேற்பட்ட கிரியேஷன்! இது என்னால பண்ண முடியுமா? நானே நினைச்சாலும் முடிஞ்சிருச்சுல. See, every question has an answer. If you believe, he exists. இது உண்மை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் நமக்கு
அப்புறம் வாழும் ஒரே ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போனாங்க, நீ நம்பு ஒண்ணுத்த, அதை ஆணித்தனமா நம்பு, அது உன்னை என்னன்றதை காட்டும். யூ கேன் ஆல்வேஸ் பி எக்ஸெப்ஷனல். உங்கள் எண்ணம் மட்டும் இருந்தா போதும். இது இந்த ஃபீல்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது நான் தேர்ந்தெடுத்துட்டோமே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அவ்வளவுதான். ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு டாக்டர், சார் எப்படி சார் இந்த சர்ஜரி பண்ணீங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்கன்னா இஸ் கிஃப்டட் பை சம்படி. ஒரு லெக்சரர் ஃபீல்டு நமக்கு ஒண்ணுமே புரியாது, அவன் C++, ஜாவா அப்படின்னு பேசிட்டே போவான். நிஜமாவே ஏன்னா நம்ம டொமைனே கிடையாது, இல்ல நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு ஐடி ஓரியன்ட் பீப்புளை கேளுங்க, ஒரு வீடியோ எடுக்கிற அவரை கேளுங்க, எடிட்டிங்னா என்ன பண்ணணும், எப்படி ப்ராப்பரா பண்ணணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி அதை பிரசன்டபிளா காட்டணும், நமக்கு அந்த அறிவு இருக்கா? இல்லையே. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்ல, சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியும். ஏன்னா அதுல அவங்க ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கு. என் எண்ணம் இதுல ஜாஸ்தி, என் எண்ணம் சித்தர்கள் தேடுதல், என் எண்ணம் இறை தேடுதல், என் எண்ணம் நல்ல வழியை பார்க்கணும், என் எண்ணம் கோவில் காட்டணும், அது வழியா எனக்கு கூட்டு போகுது. இதே ஒரு ப்ராப்பர் பிலிம் ஆக்டர்ஸையோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனலையோ போய் கேட்டீங்கன்னா அவன் எண்ணம் அதுல இருக்கும். இன்னைக்கும் குடும்பத்தை வாழ வைக்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவன் எண்ணம் அதுதானே. இந்த 2 மணி நேரம் இங்க வந்து உட்காரத்துக்கு நான் ஆட்டோ ஓட்டணும்னா காசு சம்பாதிக்க பண்ணுவான். இந்த 2 மணி நேரத்துக்கு உட்காந்து ஒரு இடத்துல நான் இதை செஞ்சேன்னா எனக்கு பணம் கிடைக்கணும். அவனவன் தொழில், அவனவன் செய்யும் தர்மம் அவனுக்கு சார்ந்தது. நீ இங்க வந்து உட்காந்தாதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இவர்கிட்ட வாய்ப்பே இல்லை. நீ எங்க இருந்தாலும் உன் வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான். இந்த இடம் அப்படி அமைக்கப்பட்டது. இந்த இடத்துல அந்த மாதிரி எனர்ஜி லெவல் இருக்கு. நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ வந்து உட்காரு. சி, நமக்கு நம்ம வண்டி இவ்வளவு நாள் ஓட்டுறோம், ஒரு வாட்டி வண்டி போய் சர்வீஸ் பண்றோம்ல, ஆமால பண்ணியே ஆகணும்ல. ஏன்னா அந்த உழைப்புக்கான அந்த ஒரு இதை நீங்க கொடுக்கணும்ல. அந்த மாதிரி தானே இந்த இடத்துலயும் உங்கள் உடல் உங்கள் மனம் கண்டதை யோசிக்குது, கண்டதை பண்ணுது. அப்போ அதுக்கான ஒரு பேட்டர்னு, ஒரு ரெஸ்ட், ஒரு சர்வீஸ் தேவை இல்லையா? அதுக்காக தானே இந்த மாதிரி விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. கோவில்கள் உருவானதுக்கான காரணமே அதுதானே. இன்னைக்கு அது வேற மாதிரி ஆகி போச்சு. அது சிவலிங்கத்தை பற்றி சொன்னீங்க, அது வந்து இயற்கையா உருவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சரிங்களா? அது கீழே வந்து முருகர் வச்சிருக்கீங்க, பழனி ஆண்டவர் வச்சிருக்கீங்க, அதனுடைய தத்துவம் என்ன? நீங்க அந்த முருகர் எப்படி உணர்வீங்க, அதை பற்றி கொஞ்சம். இட்ஸ் a டிவைஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்போ இது குருமார்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றப்போ அந்த குருமார்களுக்கான வழிமுறைகள் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இதுல வந்து மானூர் சுவாமிகள் இருக்காரு, பழனி ஆண்டவர் இருக்காரு, பாம்பாட்டி சித்தர் இருக்காரு, பாம்பன் சுவாமிகள் இருக்காரு, போகர் இருக்காரு, பின்னாடி வாழையம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே குருமார்கள்ல எங்களை வழி நடத்தணும். நான் எல்லாரையும் வச்சேன்னா வைக்க எனக்கு இடமே இருக்காது, எனக்கு பேர் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இங்க மானூர் சுவாமிகள் அப்படின்றவர் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஆர் இந்த பர்டிகுலர் கோவில் இப்படி உருவாகிறதுக்கு எங்களை வழி நடத்தினது மானூர் சுவாமிகள். மானூர் சுவாமிகள் எங்களுக்கு அடையாளம் காட்டினது பாமன் சுவாமிகள். மானூர் சுவாமிகளும் பாமன் சுவாமிகளும் பெரிதா போட்டினது பழனி ஆண்டவர். பழனி ஆண்டவர் மூலயமா பல சித்துக்களை செஞ்சது போகர். போகரோட வழிநடத்தல் பழனி ஆண்டவர், மானூர் சுவாமிகள், பாமன் சுவாமிகள், இவங்க எல்லாருக்கும் ஒரு காமன் பாயிண்ட் அமைஞ்சது பாம்பாட்டி சித்தர். இவங்க எல்லாரும் வணங்கின ஒரே தாய் வாழையர், மறைமுகம். சிம்பிள். ஸோ அவர் நிக்கிறாரு, அவரை தாங்கி இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஐயாக்கு மேல ஒரு நாகம் படுத்துட்டு இருக்கு, பாத்துருக்கீங்களா? சரி, பாப்போம். நீங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நீங்க எல்லாரும் மேல போய் பார்க்கலாம். ஸோ மேலே போய் நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகும் பயிற்சி பண்ணுறவங்க பயிற்சி பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருங்க. அந்த நாகமும் வந்ததுக்கு பெரிய கதை இருக்குது. மேபி சம் அதர் டைம் வில் டிஸ்கஸ் அது எப்படி உருவாச்சு. ஏன்னா லிங்கம்லாம் உருவான பிறகு தான் அந்த நாகத்தையே நாங்கள் உருவாக்கணும். அது ஒரு சித்தரோட ஒரு இதுதான், அவரோட வாசமும் இங்கே இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லையா, மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த சொன்னாலோ நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவோ இப்படியா அப்படியா சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களாக உணர்ந்து தெரிஞ்சிக்கும் போது அதோட இன்டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பழம் புளிக்கும் 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 சொல்லி கொடுத்து பழம் திச்சிச்சுன்னா சந்தோஷம். இந்த பழம் தித்திக்கும் சொல்லி கொடுத்து புளிச்சிச்சுன்னா சாப்பிட மாட்டேங்குது. எவ்வளோ ப்ரீச் பண்ண, எவ்வளோ வேர்ட்ஸ் பண்ண, அவ்வளோ இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஆடியோ மீன் ஆப்ஜெக்ட் வாயில் எப்படி டாக்கிங்ல அதெல்லாம் ஒன் சைட். நம்மளா ரியலைஸ் பண்ணி நம்மளா மனசு இது பண்ணால் வரும். எவ்ரிதிங் இஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல. சரி, என்ன நீங்க நல்லவர் நான் சொல்றேன் எதிர்பார்க்க கூடாது, நான் கேட்டவர் நீங்க சொல்றது எதிர்பார்க்க கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை யாரை எஸ் இல்லை, இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயினாக. But self-realization you need a key. Yeah, you need somebody to guide. Any self-start machine you need somebody to push இல்ல. That's exactly what we do. இதுதான் எங்க வேலையே. தள்ளுறது மட்டும் தான் எங்க வேலை. சரிங்களா? நீங்க ஓடுறீங்களா நடக்கிறீங்களான்றது உங்களுக்கு பிரச்சனை. தனிப்பட்ட
கண்டிப்பா. ஸோ பயிற்சிக்கு போயிடலாமா? இப்போ கொடுக்குற பயிற்சி வந்து இட் இஸ் இனிஷியேஷன். ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து உங்க சிரசத்துல நீங்க லைட்டா வச்சுக்கணும்.